Okay, Deepavali rocket is ejecting 50 gram of gases per second. அப்போ mass by time கொடுத்துருக்காங்க, நல்லா பார்த்துங்க. At a velocity of 400 ms per minus 1. இது வந்து SI யூனிட்ல இருக்கு, இது CGS யூனிட்ல இருக்கு. அதை ஒன்றா மாற்றிக்கலாம். The accelerating force என்ன கேட்குறாங்க? ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா? நம்ம எம்ஏன்னு தவறாக படிச்சுட்ருக்கோம். ஃபோர்ஸுக்கு ஒரிஜினல் ஃபார்முலா எம்ஏ கிடையாது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், அதுதான் ஃபோர்ஸ். ஓகேங்களா? டிபி பை டிடி, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் ஃபோர்ஸ். இப்போ பிக்கு என்னது? மொமெண்டமா? டி பை டிடி. பிக்கு என்னது? மொமெண்டத்துக்கு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். இதை எப்படி டிஃப்ரென்சியேஷன் பண்ணோம்? ஃபஸ்ட்டு மாஸ் அப்படியே வச்சுக்கணும், வியை பண்ணணும். என்னது? டிவி பை டிடி ப்ளஸ் அடுத்தது வி அப்படியே வச்சுக்கணும், எம்மை பண்ணணும், டிஎம் பை டிடி. பொதுவாகவே டயத்தை பொறுத்து மாஸ் மாறாது, எப்போ? மேக்ஸிமம் கேஸில். ஆனால் ராக்கெட்டில் அப்படி கிடையாது, அவ்வளோ ஃபீல் எஜெக்ட் ஆகுதுல்ல, அப்போ டயத்தை பொறுத்து மாஸ் மாறும்ல. அப்போ ஆக்சலரேஷன் வந்து எடுத்தோன்னா 0, ஆனால் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ 0 × m 0. அப்போ இந்த டைம் தான் நம்ம யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா போட போகிறோம். போட்டால் ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? சரி, அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு வி எவ்வளோ? வெலாசிட்டி 400. இதை பவரில் எழுதிடலாமா? 4 × 10⁻². அடுத்தது இன்ட்டு டிஎம் பை டிடி. இங்கே பாருங்கள், மாஸ் பை செகண்டு. இதோ மாஸ் பை செகண்டு. இது என்ன பண்ணோம்? கிராம கிலோகிராமாக மாற்றணும். கிராம கிலோகிராமாக மாற்றினா எவ்வளவு? 10⁻³ மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எஃப்ஸ் ஈக்குவல் டு 4×5 எவ்வளவு? 200. 200 இன்ட்டு இது என்ன வரும்? இது பண்ணால் -1. இது எப்படி எழுதலாம்? 20 நியூட்டன் அப்படின்னு எழுதலாம்.